சுப்புக்குட்டியை அவன் சாதியிலிருந்து நிரந்தரமாக நீக்கியதாக அறிந்தபோது தன் வாழ்வே முடிந்தது போலிருந்தது அவனுக்கு. இதுவரை பெரிதாக தன் சாதியைப் பற்றிய பெருமிதங்களோ சாதியின் மீதான பிடித்தமோ அவனிடம் இருந்ததில்லை. ஆனால் ஏதோ உப்பு சப்பில்லாத காரணத்தைச் சொல்லி சாதிச் சங்கத்தின் பொறுப்பில் இருக்கும் அந்த அறுவரடி இவனை திடீரென்று நீக்கியபோது அவனுக்குள் ஏதோ ஒன்று உடைவது போலவும் ஏதோ ஒன்று சீண்டிவிடப்பட்டது போலவும் உணர்ந்தான். இரவும் பகலும் அதே நினைவாக இருந்தது. தூக்கமே வரவில்லை. அப்படி மீறி தூக்கம் வந்தால் எழுந்திருக்கும் பொழுது ஐயோ, இந்த பொல்லாத உலகை சந்திக்க வேண்டுமே என்று மிகுந்த மன உளைச்சலுடன் எழுந்தான். சதா சர்வகாலமும் யாருக்காவது ஃபோன் போட்டபடியே இருந்தான். சொந்தக்காரர்கள், நண்பர்கள், வக்கீல்கள் என்று பலரிடமும் இப்படி சாதியிலிருந்து ஒருவனை நீக்க முடியுமா, அதற்கு சங்கத்துக்காரர்களுக்கு உரிமை இருக்கிறதா என்று கேட்டான். ஒரு வாரம் 10 நாள் அவனுக்கு அனைவரும் பொறுமையாக பதில் சொன்னார்கள். அதன்பின் கடுப்பானார்கள். அவன் மனைவி தேனுவுக்கு ஒவ்வொருவராக அழைத்து, உன் புருஷனை எதுவும் டாக்டர்கிட்ட போய் காமிக்க வேண்டியதுதானே என்று கேட்க ஆரம்பித்தனர். தேனுவின் பெரிய அண்ணன் நேரடியாகவே வீட்டுக்கு வந்து, மாப்பிள வாங்க டாக்டரை பார்த்துட்டு வருவோம் என்றபோது தேனு பொங்கி பொங்கி அழுதாள். அண்ணே, என் கரகம் எப்பண்ணே தீரும்? ஒழுங்கா வேலைக்கு போகாம இருந்தாரு. பொம்பளை பிள்ளைங்க கூட ஃபோன்ல பேசுறது வைக்கிறதுன்னு இருந்தாரு. சீட்டு விளையாட போனாரு. அந்தா இந்தான்னு எனக்கும் இப்ப 3 பிள்ளைகள் ஆகிப்போச்சு. இப்ப இப்படி ஆயிட்டாரேன்னு என்று மூக்கை சிந்தினாள். மாப்பிள, பாஸ்போர்ட் இருக்குல்ல, சிங்கப்பூர்ல உங்களுக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன் என்றார் தேனுவின் அண்ணன். அவர் முழு மூச்சாக சுப்புக்குட்டியின் வெளிநாட்டு பயணத்திற்கான முனைப்பில் இருக்க, சுப்புக்குட்டி தன் சாதியைப் பற்றி அக்குவேறு ஆணிவேராக ஆராய ஆரம்பித்தான். சாதி பெயரைச் சொல்லியிருக்கும் முகநூல் குழுக்களில் இணைந்து கொண்டான். யாரோ ஒருவர் ஏதோ ஒரு பதிவில், லைப்ரரியில போய் வரலாற்று புக்கை எடுத்து தேடி பார்த்தால் நம்ம சாதியோட பாரம்பரியம் தெரியும் என்று ஏதோ ஒரு பதிவில் கமெண்ட் போட்டதை பார்த்துவிட்டு வாழ்வில் முதன்முறையாக நூலகத்திற்குச் சென்றான். யாரும் இதுவரை தொட்டு பார்த்திராத புத்தகங்களையெல்லாம் தேடிப்பிடித்து தூசி தட்டி எடுத்து படிக்க ஆரம்பித்தான். சில நாட்களுக்கு தும்மிக்கொண்டே இருந்தான். பெரிய மச்சான் சிங்கப்பூர் வேலைக்கான ஆணையையும் விசாவையும் வாங்கிவிட்டார். அவரே கைகாசு போட்டு டிக்கெட் எடுத்தார். கடைக்கு கூட்டிட்டு போய் ட்ராலி பேக், உடைகள் வாங்கி கொடுத்தார். அதற்கு முன்பு சாதி சம்பந்தமான புத்தகங்கள் பல இணையதளங்களில் ஆர்டர் போடப்பட்டு சுப்புக்குட்டி வீட்டுக்கு வந்து இறங்கிய வண்ணம் இருந்தன. 3 பிள்ளைகளும் சேர்ந்து பரீட்சைக்கு படித்த நேரம் மொத்தத்தை விட சுப்புக்குட்டி அந்த புத்தகங்களில் மூழ்கிப்போன நேரம் அதிகமாக இருந்தது. தேனுவுக்கு நிம்மதி ஒரு பக்கம், வருக்கம் ஒரு பக்கமாக இருந்தது. ஒரு வழியாக சிங்கப்பூருக்கு கிளம்பி போனான் சுப்புக்குட்டி. இருந்த கொஞ்சம் காசை தேனுவின் கையில் திணித்துவிட்டு பிள்ளைகளிடம் நல்லா படிங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். விமான நிலையத்தில் போய் இறக்கிவிட்ட பெரிய மச்சான் 1000 பத்திரம் சொல்லி அனுப்பிவிட்டு வந்தார். விமானத்துக்கு 2 மணி நேரம் இருந்தது. சமூக ஊடக கணக்குகளை எடுத்து பார்த்தான். சுப்புக்குட்டி என்று இருந்த பெயரை சிங்கப்பூர் சுப்புக்குட்டி என்று மாற்றிக்கொண்டான். விமான நிலையத்தில் இருப்பது போன்று ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வைத்தான். தான் அங்கம் வகிக்கும் அத்தனை சமூக ஊடகங்களிலும் பதிவேற்றினான். புதிதாக சேர்ந்திருந்த நண்பர்கள் பலரும் லைக் போட்டார்கள். சிலர் நானும் சிங்கப்பூரில்தான் இருக்கிறேன், வாருங்கள் சந்திப்போம் என்று கமெண்டிட்டார்கள். உள்பெட்டியில் போய் அவர்களின் தொலைபேசி எண்ணை வாங்கிக் கொண்டான். அதில் ஒருவர், நீங்கள் இந்த சாதிதானா என்று நேரடியாகவே கேட்டு உறுதிப்படுத்திக் கொண்டார். தொடர்ந்த உரையாடல்களில் சாதி பெருமையை பேசினார். சுப்புக்குட்டிக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. மறுநாள் போய் வேலையில் சேர்ந்தானோ இல்லையோ அங்கு இருந்த நண்பர்களையெல்லாம் தொடர்பு கொண்டான். அந்த குரூப் ரொம்ப நாளைக்கு எதுவும் பதிவுகள் இல்லாமல் கொஞ்சம் அமைதியாகவே இருந்து வந்தது. விமானத்தில் இருந்த எடை கட்டுப்பாடு காரணமாக அவன் வாங்கிய புத்தகங்களை சுப்புக்குட்டி எடுத்து வரவிருக்கவில்லை. பாதி படித்து வீட்டில் விட்டிருந்த புத்தகங்களை இணையத்தில் தரமிறக்கினான். அதில் சாதியின் பெருமை கூறிய ஒரு பத்தியை புகைப்படம் எடுத்து புதிதாக இணைந்த வாட்ஸ்ஆப் குழுவில் பதிவிட்டான். அன்றைய தினம் வரை கிணற்றில் போட்ட கல்லாக இருந்த வாட்ஸ்ஆப் குழு வெடி வைத்து தகர்த்த கிணறு போல் பரபரப்பாக ஆனது. பலர் சுப்புக்குட்டியின் பதிவை பாராட்டினார்கள். ஒருவர் அதை எடுத்து ஒரு முகநூல் குழுவில் போட அந்த சாதியிலுள்ள அனைத்து குழுக்களுக்கும் அது சென்று சேர்ந்தது. சுப்புக்குட்டியை விட இளையவனான துபாயில் வேலை பார்க்கும் இளைஞன் ஒருவன் அதை ரீல்ஸாக எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டான். அதுவும் பல 1000 லைக்குகளை அள்ளியது. சுப்புக்குட்டி அந்த இளைஞனை தொடர்பு கொண்டு நண்பனாகிக் கொண்டான். இன்னும் தன் கைவசம் அதுபோல் நிறைய செய்திகள் இருப்பதாகவும் அதையெல்லாம் இப்படி ரீல்ஸாக போடலாமா என்று கேட்டான். அவனுக்கும் வேலை வெட்டி அதிகமாக இல்லாமல் இருந்ததால் இருவருமாக சேர்ந்து நிறைய ரீல்ஸ் போட்டார்கள்.
சிங்கப்பூர் சுப்புக்குட்டி என்ற பெயர் அவர்கள் சாதியில் பிரபலமாக துவங்கியது. மத்த அனைவரும் அவனின் பதிவுகளை ஸ்டேட்டஸ்களாக வைக்கவும் பகிரவும் மேடைகளில் பேசவுமாயிருந்தார்கள். அவனுக்கும் 1 மணி நேரத்துக்கு ஒரு பதிவு போடவில்லை என்றால் கைகால் நடுங்கியது. புதிதாக செய்திகளை தேடி போட்டான். செய்திகள் கிடைக்காத நேரத்தில் பிற சாதி குழுக்களில் போய் பார்த்தான். அதில் வந்த பெருமை பேசும் பதிவுகளை காப்பி பேஸ்ட் செய்து அந்த சாதியின் பெயர் இருந்த இடத்தை நீக்கிவிட்டு தன்னுடைய சாதியின் பெயரை போட்டு அதையும் பகிர்ந்தான். அவனுடைய சாதிக்காரர்களுக்கே இவ்வளவு பெருமை மிக்கதா நம் சாதி என்று ஆகிவிட்டது. சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு மன்னனின் படைத்தளபதி ஒருவனை பற்றிய சிறிய துணிக்கு கிடைத்த தருணத்தை சுப்புக்குட்டியின் வாழ்வின் திருப்புமுனை எனலாம். அவன் சாதியைச் சேர்ந்த ஒரு எழுத்தாளரை தேடிப்பிடித்து அந்த துணிக்கை மையமாக கொண்டு கதை எழுதச் சொன்னான். அவரும் அந்த சிறிய துணிக்கை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய கதை ஒன்றை எழுதினார். ஹஜ் அந்த கதையை பகிர்வதை மட்டுமே முழு வேளையாக 2 நாள் வைத்திருந்தான் சுப்புக்குட்டி. இப்போது அவனே ரீல்ஸ் வீடியோ எல்லாம் போட கற்றுக்கொண்டு விட்டான். அறிவுசார் சமூகத்தை கையில் வைத்திருப்பதுதான் சாதியையும் பிரபலமாக்கி தானும் பிரபலமாக ஒரே வழி என்பது அவனுக்கு ஒரு புள்ளியில் தோன்ற அவனது சாதியிலுள்ள எழுத்தாளர்கள் எல்லாரையும் பெருமைப்படுத்த ஆரம்பித்தான். எழுத்தாளர்களில் ஆரம்பித்த பயணம் அரசியல்வாதிகள், திரைக்கலைஞர்கள், தொழிலதிபர்கள் என்று வந்து நின்றது. இந்த சாதியின் பெயரைப் போலவே பெயர் கொண்ட வேறு சாதியைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களை நிர்தாட்சண்யமாக மறுத்தான். அந்தா இந்தா என்று சுப்புக்குட்டி சிங்கப்பூருக்கு வந்து 1 வருடம் ஓடிவிட்டது. சிங்கப்பூர் நண்பர் ஒருவர் நல்ல காசு புழங்கும் கான்ட்ராக்டை ஒன்றை தான் செய்து வந்தாகவும் இனிமேல் அதை தன்னால் தொடர முடியாததால் சுப்புக்குட்டியால் தொடர முடியுமா என்று கேட்கப்போரு யோசிக்காமல் சம்மதித்தான். நினைத்தற்கு மாறாக காசு கொட்டு என்று கொட்டியது. மாத சம்பள வேலையை விட்டுவிட்டு கான்ட்ராக்டையே முழு நேரமாக பார்த்தான். வழக்கமாக தான் வாங்கிய மாத சம்பளத்தை மட்டும் தன் வீட்டுக்கென்று வைத்துவிட்டு அந்த மொத்த காசையும் வேறு வழியில் செலவழிக்க திட்டமிட்டான். இங்கே ஒப்பந்தங்களை பார்க்க ஆட்களை நியமித்து ஊருக்குச் சென்றான். வழக்கமாக போனால் போதும் என்று பெரிய மச்சான் மட்டும் வந்து நிற்பார். இப்போது 4-5 பேர் விமான நிலையத்தில் சுப்புக்குட்டியை வரவேற்கவே வந்தார்கள். வீட்டிற்கு வந்தவுடன் கோவிலுக்கு நன்கொடை வேண்டும் என்று கேட்டு ஒரு குழு வந்தது. 1000மோ 2000மோ எதிர்பார்த்து அவர்கள் வந்திருக்க 1 லட்சத்தை தூக்கி கொடுத்தான் சுப்புக்குட்டி. தேனு முறைத்தாள். அடுத்த வாரம் கும்பாபிஷேகம், செலவுக்கு என்ன செய்யன்னு நினைத்தோம், மனசு வச்சிட்டீங்க என்ற அவர்கள் அந்த 1 லட்சத்தில் 10,000 ரூபாயை அவனுக்கு பேனர் வைப்பதிலேயே செலவழித்தனர். குடும்பத்தோட வந்து கலந்துகிளனும் என்று அவர்கள் சொன்னதை நினைவு வைத்து சுப்புக்குட்டி மனைவியை பியூட்டி பார்லருக்கு அழைத்துச் சென்றான். ஒரு ஹேர்பின், பொட்டு கூட வாங்கித் தராதவன் இவ்வளவு செலவழிப்பதை பார்த்த தேனுவுக்கு ஏற்பதா மறுப்பதா என்று குழப்பம். மௌனமாக இருந்து கொண்டாள். அடுத்து ஒரு பள்ளி நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டார்கள். ஒரு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டார்கள். ஒரு டீ கடை திறந்து வைக்க அழைத்தார்கள். கூப்பிடாத கல்யாண வீடுகளுக்கு கூட சென்று நிறைய மொய் செய்தான் சுப்புக்குட்டி. தேனுவின் தங்கை வீட்டில் காது குத்து வைத்திருந்தார்கள். பிள்ளைக்கு பெரிய தங்கச் செயினாக ஒன்று செய்து கொண்டு போய் போட்டான். எப்பொழுதும் அக்காவை குத்திக்காட்டும் குணமுள்ள தங்கை, பாத்துக்கோ அத்தான் கை மீறி செலவழிக்கிறாரு, எதிலையும் வில்லங்கத்துல மாட்டிக்கிடாம என்று அந்த நகையை பத்திரப்படுத்தியபடியே கூறினாள். தன் வீட்டு விசேஷத்துக்கு 200 ரூபாய் கொண்ட மொய்கவர் மட்டுமே வந்திருந்த காட்சியை நினைவு பார்த்து கொண்டிருந்த தேனுவின் அக்கா, 2 பேரும் ஒத்துமையாதானே இருக்கீங்க, கைக்குள்ள வச்சுக்கோ, ஏற்கனவே கொழுந்தனாருக்கு அலைபாயிர மனசு, வெளிநாட்டுல வேற இருக்காரு என்று தேனுவின் மனத்தில் பூகம்பத்தை கிளப்பினாள்.